ஹாய், நான் உங்கள் வினித் கேவின். நான் அன்றைக்கி ஒரு வித்தியாசமான கான்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவில் வந்து வீடியோ பண்ணியிருக்கிறோம். என்னென்னா, இந்த கான்செப்ட் வந்து ஒரு வித்தியாசமான கான்செப்ட்டு. ஃபேஸ்புக்கில் நம்ம ஆக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க, ஒரு குரூப் சேட்டில் இருக்கிறாங்க. அவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவாக பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஐ ஹோப் யூ லைக் இட். அச்சச்சோ அச்சச்சோ, என்னது இது? ரொம்ப போர் அடிக்குதே. சரி, சும்மா தானே இருக்கோம், ஃபேஸ்புக் போய் பார்ப்போம். யார் இது? ரொம்ப நேரமாக ஆன்லைன் இருக்காரு. மிஸ்டர் விஜயகாந்த், அவருக்கு ஒரு ஹாய் சொல்லுவோம். ஹாய் மிஸ்டர் விஜயகாந்த். வணக்கம் சார். என்னது இது? இன்னும் வணக்கம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஃபேஸ்புக்கில் இங்கிலீஷே தெரியாதவங்க கூட ஹாய் டோட் பாய் டோட் அப்படின்னு நம்புகிறான். போதாததுக்கு இப்பெல்லாம் வா சப்புன்னு வர சொல்கிறான். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தமோ தெரியல. இதையெல்லாம் சும்மா சொன்னால் கூட பரவாயில்ல, வீண் இழைச்சிக்கிட்டோம் நாக்க வெள்ளை தள்ளிக்கிட்டோம் சொல்கிறானுங்க. கேட்டால் ஸ்மைலின்னு சொல்கிறானுங்க. இது என்னவோ எனக்கு புரியல. நீங்கள் என்னென்னா இன்னும் தமிழில் வணக்கம்னு சொல்கிறீங்க. அட, தமிழ பண்பாட்டை என்னைக்குமே மறக்க கூடாது சார், அதான் வணக்கம்னு சொன்னேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ரொம்ப நேரமாக ஆன்லைன் இருக்கீங்களே, ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னது லைன்ல நின்னா? நான் இப்ப சார் லைன்ல நின்னேன், ஆன்லைனுங்கிறீங்க? அச்சச்சோ, ஆன்லைன்னா அது அர்த்தம் இல்லைங்க. ஆன்லைனுங்கிறது ரொம்ப நேரமாக ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களே, அதான் ஏன்னு கேட்டேன். அட அதுவா, நான் ஃபேஸ்புக்ல ஒரு புள்ளைய லவ் பண்றேன். அந்த புள்ளைய நான் இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன், அதான் சார் ஆன்லைன்ல இருக்கிறேன். அப்படியா? சரி, இந்த லவ்வை பற்றி நம்ம வேற யார்கிட்டயாவது கேட்போம். ஆன்லைன் வந்திருக்காரு நம்ம வினு சக்கரவர்த்தி, அவர்கிட்ட கேட்போம். ஹலோ மிஸ்டர் வினு சக்கரவர்த்தி. ஐ வணக்கம் கண்ணே. 18 பட்டிக்கு நாட்டாம நானு என்னைய கொண்டு வந்து இந்த ஃபேஸ்புக்ல சேர்த்து விட்டானுங்க பரதேசி பசங்க. கேட்டா நாட்டாமன்னா இனிமே ஃபேஸ்புக்ல இருக்கணுமாமா. இனிமே தீர்ப்பு கூட ஸ்டேட்டஸ் வழியா தான் சொல்றானுங்க. காலையில நியூஸ் பேப்பர் படிக்கிறானுங்களோ இல்லையோ, பல் தேய்க்கிறதுக்கு முன்னாடி வந்து நியூஸ் ஃபீட பாக்குறானுங்க. இதெல்லாம் என்னன்னு கொஞ்சம் கேட்க கூடாதா? அதெல்லாம் நாங்கள் கேட்கறது இருக்கட்டும். முதல்ல விஜயகாந்த் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாப்புல. இந்த லவ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபேஸ்புக்லேயே லவ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கழுத லவ் பண்ணா சொல்லி தொலைக்க வேண்டியதானே, அது என்ன என்கிட்ட கேட்டுக்கிட்டு? உங்ககிட்ட கேட்டது தப்பாக போச்சு. சரி, நம்ம வேற யார்கிட்டயாவது கேட்போம். இது யாரு? ஆன்லைன் வந்திருக்காரு, சிவகுமார், அவர்கிட்ட கேட்போம். ஹலோ மிஸ்டர் சிவகுமார். ஆய், அச்சச்சோ, ஃபேஸ்புக்லேயும் இப்படி தான் பேசுவீங்களா நீங்கள்? அட போயா, நீ வேற இப்படி பேசாதா. சிவகுமார் இருக்கிறானுங்க, ஏன்னா பாரு. ஆய் பாரு, எக்ஸ்பிரஷனே இல்லை. இப்ப பாரு, ஆய் பாரு, எவ்வளோ எக்ஸ்பிரஷன் இருக்குது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் ஃபேஸ்புக்கில் என்ன பண்ணுறீங்க? ஆட அதுவா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன், பார்க்கல? என்னது ஸ்டேட்டஸ் போட்டிங்களா? என்ன போட்டிருப்பீங்க? காலையில் என்ன சாப்பிட்டேன், மத்தியானம் என்ன சாப்பிட போகிறேன், ராத்திரி என்ன சாப்பாடு செய்ய போகிறாங்கன்னு போட்டிருப்பீங்க, அதானே? அட போயா, நீ வேற. நானா அதுதான் போட்டேன். சில பேர் எத்தனை மணிக்கு தூங்க போறேன், எத்தனை மணிக்கு பாத்ரூம் போனலாம் எழுதுறானுங்க. அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? ஐ, பேசுறதை நிறுத்திட்டு முதல்ல மேட்டருக்கு வாங்கடா. என்னது மேட்டரா? நல்லா சமாச்சாரமாகுதே. உடனே நான் மேட்டருக்கு வரேன். நானும் மேட்டருக்கு வரேன். நானும் மேட்டருக்கு வரேன். ஐ, அடி செருப்பால நாய்ங்களா, நான் மேட்டர்ன்னு சொன்னது விஷயத்தடா. விஷயத்துக்கு வாங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். என்னன்னா, இப்போ நம்ம விஜயகாந்த் கூட ஒரு கேள்வி கேட்போம். மிஸ்டர் விஜயகாந்த், நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லுங்க. நீங்கள் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே, அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? அட, அது ரொம்ப சிம்பிள் சார். போன வாரம் தான் அந்த புள்ள என் போட்டோவை லைக் பண்ணிச்சு. என் ஃபோட்டோ கூட தான் ஜெஸ்ஸி லைக் பண்ணான். அப்போ என்ன லவ் பண்ணுறேன்னு அர்த்தமா? அச்சச்சோ சிம்பு, நீங்கள் அப்படிலாம் தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த பொண்ணு ஜெஸ்ஸி உங்கள் ஃபோட்டோ இல்லை, ஊரில் எல்லா ஃபோட்டோவையும் லைக் பண்ணுது. அது ஃபிகர் இல்லை, ஆயிட்டோம். இவர் சரிப்பட மாட்டுறாரு. சரி, அடுத்தது வேறு யாரையாவது கூப்பிடுவோம். யாரு தாங்க? இங்கே என்ன சொல்லுது? ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி சொல்லுத. வாங்க சார், உங்களுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நீங்களாவது ஏதாவது உருப்படியாக சொல்லுங்க. என்கிட்ட சூப்பரான ஐடியா ஒன்று இருக்கு சார். நீ முதல்ல ஐடியாவை சொல்லு, அது சூப்பரா இல்லையான்னு நாங்க முடிவு பண்றோம். சரி சார், கேளுங்க. முதல்ல அந்த பொண்ணோட அம்மாக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புனேன் சார். அச்சச்சோ அச்சச்சோ, என்னங்க சொல்றீங்க? பொண்ணோட அம்மாக்கா?
அப்படி இல்லை சார். முதல்ல அந்த பொண்ணோட அம்மாக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணோம். அம்ஸ்ட்டு, ஆண்டி எனக்கு உங்க பொண்ணை பிடிச்சிருக்குது ஆண்டி, லவ் பண்ற ஆண்டி, பார்க்கணும்னு ஆசையா இருக்குது ஆண்டி, உங்க வீடு எங்க இருக்குது ஆண்டி, வீட்டு பக்கத்துல சிப்ஸ் கிடைக்குமா ஆண்டி, கொண்டக்கடலை கிடைக்குமா ஆண்டின்னு கேட்டு பார்க்கணும் சார். ஐ, அவ வாழ்க்கைய கெடுத்தது போதாதுன்னு இப்ப இவர் வாழ்க்கையும் கெடுக்கிறதுக்கு வந்துட்டியா? கிளம்புடா வெளியில. அச்சோ, இவரு சரி பண்ணல. நம்ம வேற யார கூப்பிடுறது? அது யாரங்க? டேய், நான் வந்துட்டேன்டா. ஐ, வந்துட்டான்டா. எல்லாரும் ஃபேஸ்புக்கை லாக் அவுட் பண்ணிட்டு கிளம்புங்கடா. சார், எதுக்கு சார் கிளம்பணும்? ஏன் கிளம்பணும்? அதான் நீ வந்துட்டல்ல, அப்ப கிளம்பாம. அச்சோ, சண்டை போடுறத கொஞ்சம் நிறுத்துங்க. சரி மிஸ்டர் டிஆர், நீங்க என்ன சொல்ல வர விரும்புறீங்க இவர்கிட்ட? டேய் தனக்கா, தனக்கனக்கா. அச்சோ, அவர் இன்னும் ப்ரப்போஸே பண்ணல, அதுக்கு முன்னாடி ரிசல்ட்டை சொல்லிட்டீங்க. சார், நான் பாட்டாகவே பாடிறேன் சார். அட பொண்ணா அண்ணன் மனசே, பூவா அண்ணன் மனசே, வைக்காதே பொண்ணு மேலே ஆசை, நீ வைக்காதே பொண்ணு மேலே ஆசை. சரி பாட்டிங்கல்ல, நீங்க கிளம்புங்க. அச்சோ, இவங்க யாருமே சரி பண்ண மாட்டாங்களே. யாரை கூப்பிடுறது? இவர் நல்லா இருக்காரு, ஹேண்ட்ஸமா இருக்காரு, இவரை கூடுவோம். அஜித் வாங்க. மண்ணே 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 மண்ணே. ஐ, 5 10 போட்டு அனுப்புங்கடா. காலையில இருந்து இந்த பிச்சைக்காரன் தொல்லை தாங்க முடியல. காசு கெட்டு சாவடிக்கிறான். இதுக்கு தான் ஃபேஸ்புக்ல பிச்சைக்காரங்கெல்லாம் சேர்க்க கூடாதுன்னு சொல்றது. என்ன அப்படியெல்லாம் கலாய்க்காதீங்க, நான் தனியால் இல்ல. அச்சோ அஜித், சண்டை போடாதீங்க. சரி, நீங்க விஜயகாந்த் கிட்ட என்ன டிப்ஸ் கொடுக்க விரும்புறீங்க? அண்ணா, முதல்ல ஒரு தொப்பை குறைக்க சொல்லுங்கண்ணா. ஐ, 2 வருஷத்துக்கு முன்னாடி அசல்னு ஒரு படம் வந்துச்சு, ஞாபகம் இருக்குது இல்ல? அது பாத்தியா, அசிங்க பத்தணும்னா ஓடி போயிட்டான். இதுக்கு தான் நம்மள மாதிரி பர்சனாலிட்டியா இருக்கணுங்கிறது. ஏங்க இப்படி பண்றீங்க? வரவங்க எல்லாரும் இப்படியே அனுப்பிச்சிருங்க. அப்ப எப்படி அவங்க பதில் சொல்லுவாங்க? கொஞ்ச நேரம் நீங்க சும்மா இருங்க. சரி கண்ணு. யார் இது? இவராவது ஏதாவது சொல்றாரா பாப்போம். வாங்க தனுஷ். சார், ஏன் சார் சொன்னீங்க? எதுக்கு வர சொன்னீங்க? வை திஸ் கொலவெரி சார், வை திஸ் கொலவெரி. ஐ, வந்துட்டான்டா. இப்பதான் யூடியூப்ல அந்த கரும தவிர கேட்டு தொலைஞ்சேன். காது குத்து கேட்க முடியல. பாட்டு பாடுறான்னா செய்தி வாசிக்கிறான். சார், எல்லாருக்கும் பிடிச்சிக்கு சார். ஏன் சார் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது? திவ்யா, உனக்கு பிடிச்சிக்குதா திவ்யா? அச்சோ, இங்க திவ்யாலாம் இல்லைங்க, இவர் வேற யாரோ போல. சரி, அமுச்சிடுவோம் இவரை. தயவு செஞ்சு போயிருங்க, கிளம்புங்க. என்னது இது? யாருமே சரி பண்ண மாட்டாங்க. அச்சோ, அடுத்தது ஒருத்தர் வராரு. இவராவது ஒழுங்கா சொல்றான்னு பார்ப்போம். பிரகாஷ் ராஜ், நீங்களாவது தயவு செஞ்சு ஏதாவது ஒழுங்கா சொல்லுங்க. ஐ லவ் யூ டி. அச்சோ, உங்களை ப்ரப்போஸ் பண்ண சொல்லுங்க. அவருக்கு ப்ரப்போஸ் பண்ண ஐடியா கொடுக்க சொன்னோம். அது வந்து ஒரு பொண்ணை பார்த்தோன்னா ஐ லவ் யூ டி அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு காரி மூஞ்சிலே துப்போம். அதானே? தப்பு 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 தப்பு. அதெல்லாம் நீங்க சொல்ற, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. முத்துப்பாண்டி ப்ரொஃபைல் இது பார்த்தல ஸ்டேட்டஸ், எத்தனை லைக் வாங்கியிருக்கன்னு. என்னவோ பிரதமர் கிட்ட அவார்டு வாங்கின மாதிரி சொல்லி பீத்திட்டு இருக்கிற. ஸ்டேட்டஸ் போட்டு நீ ஒரு எச்சக்கல்ல, அதை லைக் பண்ண மத்தவங்க எல்லாரும் ஒரு எச்சக்கல்ல. ஆக மொத்தத்துல எல்லாரும் எச்சக்கல்லையோ எச்சக்கல்ல. ஏங்க, உங்களால கொஞ்ச நேரம் சண்டை போடாம இருக்கவே முடியாதா? எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. இங்க ஒருத்தர் வந்திருக்காரு. அது அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம விஜயகாந்த் கிட்ட ஒரு கேள்வி கேட்போம். மிஸ்டர் விஜயகாந்த், உங்களுக்குள்ள நிறைய நல்ல சம்பவங்கள் நடந்திருக்கும், நல்ல சந்தர்ப்பங்கள் லவ்ல. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். என்ன சார் எப்படி கேட்டீங்க? இருங்க சொல்றேன். போன வாரம் தான் சார் அந்த புள்ள என்னைய குத்திச்சு. என்னது குத்திச்சா? நேரிலேயே பார்த்தது இல்லைங்கிறீங்க, அது எப்படி சார் குத்தம்? அட போக்கதா சார் அப்படி சொன்னேன். பாத்தீங்களா ஃபேஸ்புக் நம்ம வாழ்க்கையில எல்லாம் எப்படி விளையாடுதுன்னு. சரி, அடுத்த வந்திருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். வாங்க ரகுவரன், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அச்சோ ரகுவரன், நான் உங்களை ஏபிசிடி சொல்லித்தர சொல்லி கேட்கல, ஏதாவது ஐடியா கொடுக்க சொல்லி கேட்டேன். ஓவரா பேசுன்னு வச்சுக்கேன், ஃபேஸ்புக் வழியா வைரஸ் அனுப்பிச்சிருவேன். இல்ல பரவாயில்ல, உங்க வைரஸை நீங்க உங்ககிட்டே வச்சுக்கோங்க. நாங்க எதுவும் கேட்கல, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா போதும். சரி, நெக்ஸ்ட் நம்ம விஜயகாந்த் கிட்ட ஒரு கேள்வி கேட்போம். விஜயகாந்த், நீங்க அந்த பொண்ணை லவ் பண்ணன்னு சொன்னீங்களே, அந்த பொண்ணு பார்க்க எப்படி இருக்கும்? ஏதாவது போட்டோ பார்த்தது உண்டா? அட என்ன சார் எப்படி கேட்டீங்க? சும்மா பார்க்க நச்சுன்னு இருக்கு சார்.
அப்படியா? சரி, அந்த பொண்ணோட பேரு, இந்த ப்ரொஃபைல் பேரு தான் கொஞ்சம் சொல்லுங்களேன். இருங்க சார் சொல்றேன். பொண்ணு தாயின்னு போட்டு பாருங்க வரும். அப்படியா? இருங்க பார்ப்போம். என்னது பொண்ணு தாய்க்கு ஒண்ணுமே காணுமே. அட, பொண்ணு தாயின்னு போட்டா கிண்டல் அடிப்பாங்கன்னு சொல்லி கேர்ள் மதர்னு போட்டு வச்சிருக்கு. அப்படியா? சரி, இன்னும் ஒன்று பண்ணுங்க, அந்த லிங்கை அப்படியே அனுப்புங்க, நான் அப்படியே பார்த்துக்கிறேன். இருங்க சார் அனுப்புறேன். அச்சச்சோ அச்சச்சோ, இது பிபாஷா பாசு. ஐ, அவர் தான் அந்த பொண்ணு பேரு பொண்ணு தாயின்னு சொல்லிட்டாருல, அப்புறம் என்னத்துக்கு பிப்பாசா பாசு சாத்துக்குடி ஜூஸ்ன்ட்டுக்கிற? அச்சச்சோ, அது இல்லைங்க, இவர் நல்லா அந்த பொண்ணை ஏமாத்திருக்குது. இது ஹிந்தி நடிகை பிபாஷா பாசு, பொண்ணு தாய் இல்லை. என்ன சார் சொல்றீங்க? ஆனா ஆமாங்க, அந்த பொண்ணு உங்க நல்லா ஏமாத்திருக்குது. போட்டோ வேணா மாறி இருக்கலாம், ஆனா பொண்ணு தாய் வார்த்தையே மாற மாட்டாடா. சரி, நீங்க நாங்க சொன்னா கேட்க மாட்டீங்க, அந்த பொண்ணுகிட்டே டைரக்டா பேசிருங்க. இந்த பருப்புள்ள ஐ லவ் யூ சார். ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சார். அப்ப நான் கிளம்பட்டுமா? அச்சச்சோ, இருங்க ஒரு நிமிஷம். இங்க ஏதோ வித்தியாசமா நடந்திருக்குது. உங்க ப்ரொஃபைல்லையும் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் மாதிரி இருக்குது, அந்த பொண்ணு ப்ரொஃபைல்லையும் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் மாதிரி இருக்குது, அதே மாதிரி நம்ம எஸ்ஏ சூர்யா ப்ரொஃபைல்லையும் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் மாதிரி இருக்குது. இது என்னன்னு கேட்போம். என்ன எஸ்ஏ சூர்யா, உங்களுக்கு ஆள் செட் ஆயிடுச்சா? நீங்க எல்லாம் நல்லா ஏமாத்திட்டீங்க. அந்த பொண்ணு நான் தான், எஸ் சூர்யாவும் நான் தான். அது ஃபேக் ப்ரொஃபைல். என்ன சார் இப்படி ஆயி போச்சு? ஐயோ ஐயோ, எனக்கு சிப்பு சிப்பா வருது. இளைஞர்களே, ஃபேஸ்புக்ல ஒரு பொண்ணை லவ் பண்றதுக்கு முன்னாடி அது பொண்ணு தானான்னு பார்த்துக்கோங்க.